வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டி வேர்ல்ட். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்மளோட ஹேர் க்ரோத்தை ஃபாஸ்ட்டாக வளர வைக்கிறதுக்கான சூப்பரான ஒரு ஹேருக்கு தேவையான டானிக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் வந்து சேர்த்துக்கோங்க. ஃப்ளாக்ஸ் சீட்னா ஒன்றும் இல்லைங்க, தமிழில் ஆலிவ் விதை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டு வாங்கிக்கலாம், இல்லைனா ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். ஆன்லைனில் வாங்குறதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் வந்து சேர்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ரைஸும் சேர்க்கலாம், பாஸ்மதி ரைஸு, பச்சரிசி எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுங்கள். இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும். மேக்ஸிமம் ஒரு 5 to 6 மினிட்ஸாவது நல்லா கொதிக்க வைக்கணும். இதில் நம்ம ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா omega-3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. அது நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஹெல்ப் பண்ணும், ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த ஃப்ளாக்ஸ் சீட் அப்படின்னும் போது அதில் ஒரு ஜெல் மாதிரி தான் இருக்கும். அந்த ஜெல் நம்ம ஸ்கல்ப்குள்ளே போயிட்டு நல்லா வேலை செஞ்சு நம்மளோட ஹேர் ஃபாலை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும். அதே சமயம் நம்மளோட ஹேர் க்ரோத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆக ஆரம்பிக்குது. தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணணும், ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பொருள் வந்து சேர்க்கணும். அப்படி என்ன பொருள் அப்படின்னா காஃபி பவுடர் தான். உங்கள் வீட்டில் என்ன பிராண்ட் இருக்கோ அதே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஃபி பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். காஃபி பவுடர் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஃபி பவுடர் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும். நமக்கு இச்சிங்னஸ்ஸு, டேண்ட்ரஃபு, ஸ்ப்ளிட் எண்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்தது அப்படின்னா அதை வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஹெட் பிம்பிள்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா வர விடாமல் தடுக்கும். இதை நீங்கள் உங்களோட ஹேரில் ட்ரை பண்ணும்போது உங்களோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா தின்னாக இருந்தது அப்படின்னா அதை நல்லா வந்து திக்காக மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேரோட டென்சிட்டியை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். இந்த ஒரு டானிக் நீங்கள் பயன்படுத்துறதுனால நம்மளோட ஹேர் வந்து குட்டியாக எலிவால் மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து நல்லா அடர்த்தியாக நீளமாக குதிரை வால் மாதிரி பார்த்திங்கன்னா வளர வைக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நார்மல் வாட்டர் சேர்த்துருந்தேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் அரிசி தண்ணி இருக்குது பாருங்கள், அதை கூட சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம், இல்லைனா கஞ்சி தண்ணி இருக்கும் இல்லையா அதை கூட சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். இப்போ நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. பாயில் ஆக ஆக அந்த ஃப்ளாக்ஸ் சீடோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லி ஆட்டம் மாறுறதுக்கு ட்ரை பண்ணோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜெல்லி மாதிரி மாறும். அது நீங்கள் கொதிக்க வைக்கும்போது தான் அந்த ப்ராசஸ் நடக்கும். இப்போ பாருங்கள், நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க, நான் தண்ணி எடுத்து ஸ்பூனில் ஊற்றும் போது அப்படியே தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு மாதிரி திக்காக இருக்குது. அதே சமயம் நமக்கு ஒரு ஜெல் மாதிரி பார்த்திங்கன்னா தெரியுது. ஹேருக்கு நல்ல ஊட்டச்சத்து நிறைய ஒரு டானிக் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்க்கும் போதே தெரியும் ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இந்த சமயம் வரும்போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப திக்கான ஒரு ஜெல் மாதிரி வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்போ தான் நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்ஸில் இருக்கும். நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும் இல்லையா, அது வந்து 1 டம்ளர் இல்லைனா அரை டம்ளராக கிடைக்கிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இது வந்து உங்களோட ஹேரை பொறுத்து நீங்கள் வந்து பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இதில் இன்னும் ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஆறுனதுக்கப்புறமா திக்கான ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வந்து மாறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் வடிகட்டி வச்சு வடிகட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் வடிகட்ட முடியாது. ஒரு கிளாத் வச்சு நல்லா இருக்க புழிஞ்சு வடிகட்டினீங்க அப்படின்னா இது போல் ஜெல்லி ஆட்டம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதை வந்து ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ண வைக்க போகுது. ஸோ இப்போ இதில் வந்து நான் ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறேன். அது வந்து என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆயில் தான். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்க போகிறேன். கேஸ்டர் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஆல்மண்ட் ஆயில் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. இந்த ஜெல்லியும் ஆயிலும் நல்லா ஒன்று போல் இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களால் கைகளால் மிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சும்மா ஒரு 2 ஓட்டு ஓட்டி எடுத்துருவாங்க. சூப்பரான ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிடும். அதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இதை ஒரு 15 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ண முடியாது, ஸ்மெல் எடுக்க ஆரம்பிச்சிடும்.
இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் உங்கள் கைகளால் எடுத்து நம்மளோட முடி வளரக்கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஹோல் முடி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் பக்கம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். சீயக்காய் போட்டு வாஷ் பண்ணுறவங்களா இருந்தால் சீயக்காய் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணுறதுனால நிச்சயம் உங்களோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரப்போகுது. ஹேர் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் சைனி லுக்கில் வந்து இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.